வணக்கம். இன்னைக்கு நாம லைஃப் படம் பத்தின விமர்சனங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நிறைய விதவிதமான கருத்துக்கள் இருக்குல்ல. ஆமா ஆமா, சில பேர் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க, சிலர் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஒரு கலவையான பார்வை தான் கிடைச்சிருக்கு. கரெக்ட். சோ இந்த அலசல்ல நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ரெண்டு பக்க கருத்துல இருந்தும் முக்கியமான விஷயங்களை எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசிடலாம். நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் கமல்ஹாசனோட நடிப்பு. ஆமா, அது பத்தி சந்தேகமே இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அது படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாவே பார்க்கப்படுது. அப்புறம் படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன், கேமரா ஒர்க் அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நேர்த்தியா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. அப்புறம் அந்த கான்செப்ட் ஒரு மாதிரி அதிகாரத்துக்கான போட்டி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி. ஆமா, அதுவும் பேசப்பட்டுச்சு. இரட்டை வேடம், அறமீறல்களின்னு அதெல்லாம் சுவாரஸ்யமா தானே இருக்கு கேட்க சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா இங்கதான் நிறைய விமர்சனங்கள் வருது. இவ்ளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் இதை விட அதிகமா பேசப்படுது. ஓ அப்படியா? என்ன மாதிரி விஷயங்கள்? முக்கியமா கதை ரொம்ப பலவீனமா இருக்கு. அப்புறம் ஈஸியா அடுத்தது என்ன நடக்கும்னு கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. புதுமை இல்லைன்னு பலரும் சொல்றாங்க. பிரெடிக்டபிளா இருக்குங்கறாங்களா? அதேதான். குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் அது ரொம்ப ரொம்ப சாதாரணமா எந்த சுவாரஸ்யமும் இல்லாம போகுதுன்னு ஒரு பரவலான கருத்து இருக்கு. அப்போ அந்த பிரம்மாண்டமான கருவுன்னு சொன்னது வெறும் ஐடியா லெவல்லயே நின்னுடுச்சா? திரைக்கதையில சரியா வரலையா? நீங்க சொல்றது கரெக்ட். கான்செப்ட் நல்லா இருந்தாலும் அதை சரியா எழுதப்பட்ட திரைக்கதையா மாத்த தவறிட்டாங்கன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஓ, இதனால மத்த விஷயங்களும் பாதிச்சிருக்குமே. ஆமா, அதுதான் அடுத்த பிரச்சனை. சிம்பு, த்ரிஷா மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருந்தும் அவங்களோட கேரக்டர்ஸ் சரியா பயன்படுத்தப்படல. அவங்களுக்கு ஸ்கோப் இல்லையா? ஆமா, அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாம சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்குன்னு குறை சொல்றாங்க. திறமை வீணடிக்கப்பட்டதா ஒரு ஃபீலிங். இது படத்தோட எமோஷனல் கனெக்ட்லயும் பிரச்சனையை உண்டாக்கி இருக்குமே. நிச்சயமா. எவ்வளவு கிராண்டா இருந்தாலும் படம் ஆடியன்ஸோட மனசளவுல கனெக்ட் ஆகலைங்கிறது ஒரு பெரிய மைனஸ். அந்த ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு மிஸ்ஸிங். சரி, கதை வேகமா போகுதுன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆமா, ஆனா அந்த வேகம் சில சமயம் குழப்பத்தையும் ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. தெளிவில்லாம வேகமா போற மாதிரி, குறிப்பா இன்டர்வலுக்கு அப்புறம். அப்படியா? ஆமா, நிறைய விளக்கங்கள்லாம் கூட சும்மா வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு போறாங்களாம். வாய்ஸ் ஓவர்லையா? மணிரத்னம் படத்துலயா? அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அதுதான் அவரோட வழக்கமான ஸ்டைல் இது இல்லையேன்னு சிலர் சுட்டி காட்டுறாங்க. காட்சிகள் மூலமா கதை சொல்ற அந்த நேர்த்தி அது இதுல கம்மியா இருக்குன்னு ஒரு கருத்து. அந்த மணிரத்னம் டச் மிஸ்ஸிங்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அவரோட தீவிர ரசிகர்கள் சிலர் அந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அந்த நுணுக்கமான இயக்கம், ஆழமான கதாபாத்திரங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு ஏமாற்றமா இருக்கலாம். சரி, அப்போ மொத்தத்துல இந்த விமர்சனங்கள் எல்லாம் பார்க்கும்போது தக் லைஃப் ஒரு பெரிய விஷன்ல ஆரம்பிச்சு ஆனா அதை முழுசா திரைக்கு கொண்டு வரதுல கொஞ்சம் தடுமாறி இந்த மாதிரி தெரியுது. அப்படி சொல்லலாம். கமல் சாரோட ஆக்டிங், டெக்னிக்கல் குவாலிட்டி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திரைக்கதை பலவீனம், சரியா யூஸ் பண்ணாத கேரக்டர்ஸ், அந்த இமோஷனல் கனெக்ட் இல்லாம போனது இதெல்லாம் படத்தை கொஞ்சம் கீழே இழுக்குது. ஆமா. சோ கமல் ரசிகர்கள் ஒரு தடவை பார்க்கலாம், ஆனா ரொம்ப நேர்த்தியான அழுத்தமான ஒரு கேங்ஸ்டர் படமா எதிர்பார்த்தா திருப்தி கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். நீங்க இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் தான் விமர்சகர்களோட முக்கியமான பார்வைகள். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு படத்தோட கான்செப்டும் டெக்னிக்கல் சைடும் எவ்வளோ நல்லா இருந்தாலும் ஆமா, அந்த ஸ்கிரிப்ட், கேரக்டர் டெவலப்மெண்ட் இது சரியா இல்லைன்னா அது மொத்த படத்தோட தாக்கத்தையும் எப்படி குறைக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். கரெக்ட். இது ஒரு கேள்வியையும் எழுப்புது. சரியா, ஒரு ஸ்டாருக்காக மட்டும், அவரோட நடிப்புக்காக மட்டுமே ஒரு கொஞ்சம் வீக்கான திரைக்கதை உள்ள படத்தை நம்மளால ரசிக்க முடியுமா, இல்ல கதை தான் முக்கியமா? நல்ல கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.